காதலில் வெற்றி பெறும் சாணக்கியர் சொல்லும் 5 ரகசியங்கள். ஒரு அமைதியான மாலை நேரம். சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். காற்றில் மல்லிகை மலரின் மனம் பரவியது. அந்த நேரத்தில் சந்திரகுப்தர் தனது குரு சாணக்கியருடன் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார். சில நிமிடங்கள் அமைதியாக நடந்த பின் சந்திரகுப்தர் திடீரென்று நின்றார். குருதேவா என்று மெதுவாக அழைத்தார். சாணக்கியர் திரும்பி பார்த்தார். என்ன சந்திரகுப்தா? போரிலும் அரசியலிலும் நான் பல விஷயங்களை உங்களிடம் கற்றுக்கொண்டேன். எதிரியை எப்படி வெல்ல வேண்டும், சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும். ஆனால் சிறிது தயக்கம். காதலில் எப்படி வெற்றி பெறுவது? சாணக்கியர் லேசாக சிரித்தார். சந்திரகுப்தா, இதுதான் உன் மிகப்பெரிய கேள்வி. போரில் தோற்றவன் மீண்டும் வெல்லலாம். ஆனால் காதலில் தோற்றவன் அவன் மனதை இழக்கிறான். ஆனால் கவலைப்படாதே, இன்று நான் உனக்கு 5 ரகசியங்களை சொல்லுகிறேன். இந்த 5 விஷயங்களை நீ புரிந்து கொண்டால் நீ காதலில் மட்டுமல்ல, உறவுகளில் ஒருபோதும் தோற்க மாட்டாய். நண்பர்களே, நீங்கள் இப்போது கேட்கப் போகும் இந்த 5 ரகசியங்கள் சாதாரண டிப்ஸ் அல்ல. இது மனித மனதை புரிந்து கொள்ளும் ஞானம். இந்த விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினால் யாரையும் இம்ப்ரெஸ் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. அவர்கள் உங்களை இழக்கக்கூடாது என்று நினைப்பார்கள். அதிலும் கடைசி ரகசியம் உங்கள் காதல் பற்றிய எண்ணத்தை முழுவதும் மாற்றிவிடும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். 1. அமைதி. டேஷ். காதலின் முதல் சக்தி. சாணக்கியர் கூறினார், அவசரப்படுவது காதலை விரட்டும், அமைதியாக இருப்பது காதலை ஈர்க்கும். இப்போது பலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருவரை பிடிச்சா உடனே மெசேஜ், கால், அட்டென்ஷன், வேலிடேஷன். இது காதல் இல்ல, இது இன்செக்யூரிட்டி. ஒருவரை நேசிப்பது என்றால் அவரை கட்டிப்பிடிப்பது அல்ல, அவருக்கு சுதந்திரம் கொடுப்பது. நீ எப்போதும் அவைலபிள் இருந்தால் உன் வேல்யூ குறையும். ஆனா நீ அமைதியாகவும் பேலன்ஸ்டாகவும் இருந்தால் அவர் உன்னை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார். அமைதி சமம் கான்ஃபிடன்ஸ். 2. தன்னம்பிக்கை. டேஷ். ஈர்ப்பு உருவாக்கும் சக்தி. தன்னை மதிக்காதவன் யாராலும் மதிக்கப்படாலும் மதிக்கப்பட மாட்டான். நீ எப்போதும் பயந்து இருந்தால் அவர் என்ன நினைப்பார்? அவர் என்னை விட்டுவிட்டால் அப்படின்னா நீ ஆல்ரெடி தோத்துட்டே. காதல் பெக்கிங் இல்ல, நீ உன்னுடைய வாழ்க்கையை பில்ட் பண்ணி கொண்டிருக்கணும். உன் கோல்ஸ், உன் growth, உன் பர்சனாலிட்டி, இவைதான் அட்ராக்ஷன் உருவாக்கும். ஒரு உண்மை, people don't fall in love with neediness, they fall in love with strength. 3வது வார்த்தைகள் அல்ல, உண்மையான செயல்கள். சாணக்கியர் சொன்னார், வார்த்தைகள் காற்றில் கரையும், செயல்கள் மனதில் நிலைக்கும். நான் உன்னை காதலிக்கிறேன் டேஷ் 100 முறை சொன்னாலும் அது உணர்வை தராது. ஆனா ஒரு ஸ்மால் கேர், ஒரு ஜெனுவின் சப்போர்ட், ஒரு ஆனஸ்ட் பிரசன்ஸ், இதுவே பெரிய விஷயம். காதல் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்ல, அது ஃபீல் ஆகணும். உண்மையான காதல் லவுடாக இருக்காது, அது டீப்பாக இருக்கும். 4 புரிதல். டேஷ் உறவின் பேக்போன். காதல் நீடிக்காது, புரிந்து கொள்வது மட்டும்தான் நீடிக்கும். பலர் என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா, அவர்களை மாற்ற முயற்சிக்கிறார்கள். இப்படி பேசாதே, அப்படி இருக்காதே, என்ன மாதிரி இரு. அது காதல் இல்லை, அது கண்ட்ரோல். ஒவ்வொருவருக்கும் தனி உலகம் இருக்கும். அவர்களின் பாஸ்ட், அவர்களின் ஸ்ட்ரகிள்ஸ், அவர்களின் இமோஷன்ஸ். நீ புரிந்து கொள்ள ஆரம்பிச்சா அவர்கள் நேச்சுரலி உன்னிடம் ஓபன் ஆகுவார்கள். 5. காதல் வெல்ல வேண்டிய விஷயம் அல்ல, இதுதான் முக்கியமான ரகசியம். சாணக்கியர் மெதுவாக சொன்னார், சந்திரகுப்தா, காதல் ஒரு போர் இல்லை. அதை வெல்ல முயற்சிக்காதே, அதை அனுபவிக்க கற்றுக்கொள். நீ எப்போதும் ப்ரூவ் பண்ண முயற்சித்தால் நீ டயர்ட் ஆகிடுவே. ஆனா நீ growthக்கு ஃபோக்கஸ் பண்ணினா ரிலேஷன்ஷிப் நேச்சுரலி ஸ்ட்ராங் ஆகும். காதல் என்பது ஈகோ குறைவது, அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிப்பது, growth நடப்பது. இறுதி வார்த்தைகள். சாணக்கியர் சொன்னார், இதயம் வெல்ல வாழ் தேவையில்லை, அறிவு, பொறுமை, உண்மை போதும். நண்பர்களே, இந்த 5 ரகசியங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களை அவர்கள் மதிப்பார்கள், புரிந்து கொள்வார்கள், இழக்கக்கூடாது என்று நினைப்பார்கள். அதுவே உண்மையான காதல் வெற்றி.